எல்லோருக்கும் வணக்கம். நம் யூடியூப் சேனலில் மகாபாரத தொடர் நிறைவடைய போகிறது. பல கதாபாத்திரங்களை எடுத்துக்கொண்டு நம் உடன் வசிப்பவர்கள் உங்களுக்கு பல சுவையான செய்திகளை தொகுத்து வழங்கினார்கள். மகாபாரத போர் முடிந்த பிறகு என்ன நடந்தது? இந்த மாபெரும் இதிகாசத்தை நிறைவு செய்யும் விதமாக வியாசர் என்ன எழுதியிருக்கிறார் என்பதை இன்றைய செய்தியாக நமக்கு திருமதி ருக்மணி கஸ்தூரி அவர்கள் தொகுத்து வழங்கப் போகிறார்கள். மறைந்த மதிப்பிற்குரிய திரு சோ ராமசாமி அவர்கள் எழுதிய மகாபாரதம் பேசுகிறது என்ற புத்தகத்தை ஒரு ரெஃபரன்ஸுக்காக எடுத்துக்கொண்டு அதில் உள்ள கருத்துக்களை இன்று கூறப்போகிறோம். இதைத் தொடர்ந்து மகாபாரதம் ஏன் 5வது வேதமாக கருதப்படுகிறது என்பதை பிரம்மச்சாரிணி வினயா ஸ்வரூபா அவர்கள் சொல்லப் போகிறார்கள். இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற அனைவரையும் பாராட்டும் விதமாக ஒரு பாராட்டு விழா நிகழ்ச்சியாக அடுத்த எபிசோட் உங்களுக்கு வழங்க இருக்கிறோம். அது ஒரு சுவையான நிகழ்ச்சியாக நீங்கள் எதிர்பார்க்கலாம். தொடர்ந்து உங்களுடைய அன்பையும் ஆதரவையும் வேண்டி நிற்கும் உங்கள் பிரியமான தோழி பிரேமா. திருமதி பிரேமா சுந்தரம் அவர்களின் மகாபாரதம் எனது பார்வையில் என்ற தொடரில் மகாபாரதத்தில் வரும் சில முக்கிய கேரக்டர்களை பற்றி பலரும் தங்கள் கருத்துக்களை பேசினார்கள். மிகவும் சுவையாகவே இருந்தது. சில புதிய தகவல்களையும் தெரிந்து கொண்டோம். இப்போது இந்த தொடர் முடிவடைய உள்ளது. மகாபாரதம் என்ற இந்த இதிகாசத்தை எழுதிய வேதவியாசரை பற்றிய உரையில் இருந்து ஆரம்பித்தோம். அதே வேதவியாசரை பற்றிய சிறிய உரையுடன் இந்த தொடரை முடித்து கொள்ள வேண்டும் என்று திரு பிரேமா அவர்களின் விருப்பம். வேதவியாசர் மகாபாரதம் என்ற இந்த இதிகாசத்தை எழுதியவர் மட்டுமல்லாமல் அதிலேயே ஒரு முக்கியமான பாத்திரமாகவும் இருக்கிறார். பாண்டவர்கள் வாரணவதத்தில் அரக்கு மாளிகையிலிருந்து தப்பி வனத்தில் ஒரு மகரிஷியின் ஆசிரமத்தில் இருந்தார்கள். அப்போது அங்கு வந்த வியாசர் பாண்டவர்களுக்கு ஆறுதல் கூறினார். முற்பிறவியில் செய்த கர்மத்தின் பலனையே இப்போது அனுபவிக்கிறார்கள் என்று விளக்கி ஆறுதல் கூறினார். துருபதன் திரௌபதியை பஞ்ச பாண்டவர்கள் 5 மனம் முடிப்பதை விரும்பாத போதும் வியாசர் அவ்விடம் வந்து துருபதனிடம் தான் தனியாக உரையாட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். பாண்டவ சகோதரர்களின் பிறப்பை பற்றியும் விளக்கினார். மேலும் திரௌபதி முன் பிறவியில் ஈஸ்வரனை குறித்து தவம் இருந்து நல்ல கணவன் வேண்டுமென 5 முறை வேண்ட ஈஸ்வரனும் அவ்வாறே 5 பேரை மணப்பா என வரமளித்திருப்பதாகவும் கூறினார். பாண்டவர்கள் முன் பிறவில் இந்திரர்களாகவும் திரௌபதி லட்சுமியின் அம்சமாகவும் இருந்தார். துருபதன் இதை வியாசர் வழங்கிய ஞான திருஷ்டியில் கண்டார். பிறகே திரௌபதி பாண்டவர்கள் 5 மணக்க சம்மதித்தார். யுதிஷ்டர் நடத்திய ராஜசூய யாகத்திற்கு வேதவியாசர் வந்திருந்தார். கிருஷ்ணருடன் யுத்தம் செய்ய சிசுபாலன் ஆயத்தம் ஆனபோது பல அபசகுணங்கள் தோன்றின. அவற்றை கண்டு யுதிஷ்டர் மிகவும் மனம் வருந்தினார். யாகம் முடிந்து மன்னர்களும் ஸ்ரீகிருஷ்ணரும் விடைபெற்று சென்றார்கள். இறுதியில் யுதிஷ்டர் வியாசரிடம் சிசுபாலன் மடிந்ததால் அந்த அபசகுணங்களின் பலன்கள் தீர்ந்து விட்டனவா அல்லது வேறு அர்த்தம் ஏதாவது உள்ளவா என்று விளக்கம் கேட்டார். வியாசர் துரியோதனால் ஏற்பட போகும் சத்திரிய குலநாசத்தையும் யுதிஷ்டனை முன்னிட்டு இவை நடந்தேறும் எனவும் விளக்கினார். இந்த துர்நிமித்தங்களின் பலன் அடுத்த 13 ஆண்டுகளுக்கு மிக பெரியதாகவே இருக்கும் என்றார். மேலும் இதை பற்றி கவலைப்படுவதில் பலன் இல்லை. காலம் யாராலும் வெல்ல முடியாதது. முறையாக ராஜ்ய பரிபாலனம் செய்வதே உன் கடமை என கூறி விடைபெற்று சென்றார். இந்த வியாசர் கூற்றினை தம்பிகளுக்கும் தெரிவித்த யுதிஷ்டர் ஒரு சபதம் மேற்கொண்டார். அடுத்த 13 வருட காலம் எவரையும் கடிந்து பேசுவதில்லை என்றும் தன் குலம் சார்ந்தவர்கள் சொல்வதை கட்டளையாக மேற்கொள்வேன் எனவும் சபதம் செய்தார். இதனுடைய பின்விளைவுகள் எல்லாம் நாம் அறிந்ததே. பாரத போர் நடந்த சமயத்திலும் வேதவியாசர் சில இடங்களில் தோன்றுகிறார். துரோணர் வஞ்சனையாக கொல்லப்பட்டதால் மிகவும் கொதித்தெழுந்த அஸ்வத்தாமா பாண்டவர்களை அழிக்க முடிவு செய்கிறார். ஆனால் அவர் ஏவிய நாராயணாஸ்திரம், ஆக்னேயாஸ்திரம் என மிகவும் சக்தி வாய்ந்த அஸ்திரங்கள் பலனற்று போயிற்று. இதனால் மிகவும் விரக்தியுற்ற அஸ்வத்தாமாவை வியாசர் விளக்கமளித்து அவரை தேற்றுகிறார். நாராயணனே ஸ்ரீ கிருஷ்ணனாகவும் நரன் என்ற ரிஷிதான் அர்ஜுனனாகவும்
பிறப்பு எடுத்திருக்கிறார்கள் எனவும் விளக்கினார். துஷ்டர்களை அழித்து பூமியின் பாரத்தை குறைக்க அவதாரம் எடுத்திருக்கும் கேசவனை பற்றி கூறுகிறார். மேலும் அஸ்வத்தாமாவும் ருத்ரனின் சில அம்சங்களை பெற்று மிக சக்தியுடையவனே என கூறி தேற்றுகிறார். அஸ்வத்தாமாவுக்கு சிவனின் மகிமையை விளக்கியது போலவே அர்ஜுனனுக்கும் நீண்டதோர் விளக்கம் தருகிறார் வியாசர். அர்ஜுனன் ஒரு சமயம் சிவனை குறித்து கடும் தவம் செய்தார். சிவன் மிகவும் மகிழ்ந்து அர்ஜுனனுக்கு அஸ்திரங்களை வழங்கியதும் அல்லாமல் பாரத போரில் அர்ஜுனனுடனேயே இருந்து எதிரிகளை அழிக்க வல்லமையை கொடுக்கிறார் என வியாசர் விளக்குகிறார். 10வது பர்வாவான சௌத்திக பர்வத்தில் பாரத போரின் முடிவுகள் சொல்லப்பட்டுள்ளது. பாண்டவர் தரப்பில் 7 பேர், அதாவது பாண்டவர்கள் 5 பேருடன் ஸ்ரீகிருஷ்ணன் சாத்தியகியும் மீதம் இருந்தனர். கௌரவர் தரப்பில் 3 பேர், அஸ்வத்தாமா, கிருபர், கிருத்தவர்மர் ஆகியோர். மிகவும் கொதிப்படைந்த இந்த அஸ்வத்தாமா இரவில் எல்லோரும் உறங்கிக் கொண்டிருந்த போது பாண்டவர்களின் பாசறையில் எதுவும் மிச்சமில்லாமல் எல்லோரையும் ஆயிரக்கணக்கிலான வீரர்களையும் குதிரைகளையும் யானைகளையும் எல்லாவற்றையும் வெட்டி வீழ்த்தினான். மேலும் எஞ்சியிருந்த பாண்டவர்களையும் அழிக்க திட்டமிட்டு பாண்டவர்களை இல்லாமல் போவதற்காக என்று கூறி மந்திரம் சபித்து பிரம்மசிரஸ் என்ற அஸ்திரத்தை ஏவினான். இது உலகையே அழிக்கும் வல்லமை படைத்த அஸ்திரமாகும். அஸ்வத்தாமா ஏவி இந்த பிரம்மசிரஸ் தனியே செய்வதற்காக அர்ஜுனனும் ஒரு பிரம்மசிரஸ் அஸ்திரத்தை ஏவினான். 2 அஸ்திரங்களும் ஒன்றை ஒன்று நோக்கி வந்தன. ஏற்பட இருந்த அழிவை தடுக்க நாரதரும் வியாசரும் இந்த 2 அஸ்திரங்களுக்கும் நடுவில் நின்று கொண்டார்கள். தெய்வ அனுகிரகம் பெற்ற இந்த 2 ரிஷிகளும் நெருப்பை கக்குகின்ற இந்த 2 அஸ்திரங்களின் வீரியத்தையும் கட்டுப்படுத்திக் கொண்டு நின்றார்கள். வியாசர் கேட்டுக்கொண்டபடி அர்ஜுனன் தனது அஸ்திரத்தை திரும்ப பெற்றான். ஆனால் அஸ்வத்தாமாவிற்கு திரும்ப பெறும் சக்தி அற்றவனாக இருந்தான். வியாசர் அஸ்வத்தாமாவிற்கும் நேர்மையையும் தர்மத்தையும் கடைபிடித்து கோபத்தை விட வேண்டும் என்று அறிவுரை கூறுகிறார். பாசப்பிணைப்பின் காரணமாக துக்கத்தில் உயிரை விடவும் விரும்பிய திருதராஷ்டிரனுக்கு வியாசர் சில உபதேசங்களை கூறுகிறார். எல்லா ஜீவராசிகளின் இயல்பையும் உணர்ந்த வியாசர் காந்தாரி யுதிஷ்டனை சபிக்க எண்ணிக்கொண்டிருப்பதை உணர்ந்து கொள்கிறார். காந்தாரி முன் தோன்றிய வியாசர் இவ்விதம் கூறி அவரை சமாதானம் அடைய செய்கிறார். எங்கே தர்மம் இருக்கிறதோ அங்கே வெற்றி என்று கூறி உன் மகன் துரியோதனனை ஆசீர்வதித்து யுத்தத்திற்கு அனுப்பினார். புண்ணியவதியான உன் வாக்கு பலித்து விட்டது. ஆகையால் பாண்டவர்கள் விஷயத்தில் நீ கோபம் பாராட்டுவது தகாது என்று கூறினார். மேலும் யுத்த களத்தில் மரணங்களினாலும் குல குரு மற்றும் பெரியோர்களையும் இழப்பதற்கும் தானே காரணம் என மனக்குழப்பத்தில் இருந்த யுதிஷ்டருக்கு சத்திரிய தர்மத்தையும் சாஸ்திர நெறிகளையும் எடுத்துரைக்கிறார் வியாசர். யுத்தத்தில் நேர்ந்த நிகழ்ச்சிகளுக்கு பிராயச்சித்தமாக அஸ்வமேத யாகம் செய்து அரசர்களை இழந்துவிட்ட பிரதேசங்களுக்கு அந்தந்த அரசர்களின் வாரிசுகளை அரசர்களாக நியமிப்பது போன்ற பரிகாரங்களையும் எடுத்து கூறுகிறார். இந்த சந்தர்ப்பத்தில் வியாசர் யுதிஷ்டருக்கு கூறும் பெரும் உரையானது யுத்த ஆரம்பத்தில் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா அர்ஜுனனுக்கு கூறிய கீதையை போலவே மிக முக்கியமாக கருதப்படுகிறது. திருதராஷ்டிரன், காந்தாரி, குந்தி, சஞ்சயன் மற்றும் விதுரன் வனத்திற்கு சென்ற சில வருடங்களில் பாண்டவர்கள் அவர்களை பார்த்து வர வனத்திற்கு சென்றார்கள். நகர மக்கள் சிலரும் அவர்களுடன் புறப்பட்டனர். அங்கே வந்த வியாசர் மன்னன் திருதராஷ்டிரன் மற்றும் மற்றவரிடம் அவரவர் விரும்புவதை தன்னுடைய தவ வலிமையால் பெற்றுத்தர முடியும் என்று கூறுகிறார். அதன்படி தங்கள் மன கஷ்டம் தீர்வதற்காக போரில் உயிர் இழந்தவர்களை மீண்டும் பார்க்க விரும்பினார்கள். வியாசரின் சொல்படி எல்லோரும் கங்கை நதி கரைக்கு சென்றார்கள். பல ரிஷிகளும் தேச மக்களும் புடைசூழ திருதராஷ்டிரன் முதலியோர் மனதை ஒருமுகப்படுத்தி அங்கே அமர்ந்திருந்தார்கள். வியாசர் கங்கையில் இறங்கி போரில் இறந்தவர்கள் பெயரை கூறி அழைத்தார். பீஷ்மரும் துரோணரும் முன்னால் வர பல வீரர்களும் அரசர்களும் ஆயிரக்கணக்கானோரும் நதியிலிருந்து வெளியே வந்தார்கள். திருதராஷ்டிரன், காந்தாரி விரும்பியபடி துரியோதனனும் மற்ற கௌரவர்களும் தோன்றினார்கள். குந்தி விரும்பியபடி கர்ணன், சுபத்திரை விரும்பியபடி அபிமன்யு என அனைவரும் தோன்றினார்கள். பகையை விட்டு பூரணமான நட்பில் மகிழ்ந்திருந்தார்கள்.
பல பெண்கள் பறிகொடுத்த மகன்கள் கணவன்மார்களையும் சந்தித்து மகிழ்ந்தனர். ஓர் இரவு முழுதும் இப்படியே பெரும் மகிழ்ச்சியுடன் உறவாடிய பின் நதியில் இருந்து வந்தவர்கள் அனைவரும் அப்படியே திரும்பி மறைந்தனர். அப்போது வியாசர் கணவனை இழந்த பெண்களை நோக்கி, உங்களில் யார் யார் உங்கள் கணவன்மார்களுடன் அடைந்த உலகை அடைய விரும்புகிறீர்களோ அவரவர்கள் மகிழ்ச்சியுடன் இந்த கங்கா நதியில் இறங்குங்கள் என்று அழைத்தார். பல சத்திரிய பெண்கள் பெரியவர்களின் அனுமதி பெற்று நீரில் இறங்கி தங்கள் கணவன்மார்களை அடைந்தார்கள். இப்படி இறந்தவர்களை உயிருடன் வருவது நடக்கக்கூடிய காரியமா என்ற கேள்வி எல்லோர் மனத்திலும் எழக்கூடும். இது நடந்து பல ஆண்டுகளுக்கு பின்னால் மகாபாரதத்தை சொல்லி கேட்டுக்கொண்டிருந்த ஜனமேஜயன், அதாவது பரீட்சித்தின் மகன், அவருக்கும் இதே சந்தேகம் எழுந்தது. கதையை கூறிக்கொண்டிருந்த வைசம்பாயனர் அவனுக்கு அது பற்றி சரியான விளக்கம் அளித்தார். ஆனாலும் இதில் திருப்தி அடையாத ஜனமேஜயன், வியாசர் என்னுடைய தந்தை பரீட்சித்தையும் இதே போல் எனக்கு காட்டினால் நான் இதை நம்புவேன், எனக்கும் அவர் அருள் புரிய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறார். அவர் விரும்பியபடியே வியாசர் இறந்து போன பரீட்சித்தை வரவழைக்கிறார். மிகவும் மகிழ்ந்தான் ஜனமேஜயன். இத்தகைய தவ வலிமை மிக்க ஒரு உலகையும் நன்கு அறிந்தவருமான, நடக்கப்போ இருப்பதையும் முன்பே தெரிந்து கொள்பவருமான வேதவியாசர் மகாபாரதத்தின் சிறந்த ஹீரோ என்று சொல்வது மிகையாகாது. வியாசரை பற்றி இன்னும் பல நிகழ்வுகள் இருந்த போதிலும் நமது இந்த தொடருக்கு உகந்தவற்றை மேலே கூறியுள்ளேன். விஷ்ணு குருர்தேவோ மகேஸ்வரः குரு சாக்ஷாத் பரம் பிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. மதீய ஹ்ருதயாகாஷே சிதானந்தமயோ குருः உதேது சததம் சம்யக் அஜ்ஞானதிமிராருணः. Jai Guru. Today the topic has been given to me, why Mahabharata is called fifth Veda. So first of all, we will try to understand what is the meaning of Veda. Then we will try to understand what is the meaning of Mahabharata and what is the place of Veda and relevance of Veda in our life, and why we feel like calling Mahabharata as fifth Veda. The Veda word has come from Sanskrit. The root of this word is Vid. Vid means to know. It also means knowledge. So Veda means knowledge. Veda means that makes us know. And Veda also means one who knows. Generally we say that Vidyate iti Vedaha. In this, the meaning of Vidyate means that is eternally present. So Veda, the one meaning of Veda is that is eternally present. That means any book, any song, any literature is known for its message. So when we say that Vidyate iti Veda means that which is eternally present. Here we are talking about the message that Veda gives us. And the message that Veda gives us is eternal in nature. So when we are talking about the Veda, we are talking about the eternality of the message that it imparts. Second, in some form they say Veti iti Vedaha. Veti iti Vedaha means through which we know that eternal. So what does Veda do? It is the most ancient, the greatest literature that humanity has ever produced. And it is beyond time. It is Sanatana because it deals with
all the aspect of human personality, human psychology, taking us through dharma, artha, kama and moksha. And finally it gives us liberation through the knowledge of the truth. That is why Veda, it is said that Veda deals with the Sanatana Dharma, and it also covers each and every aspect of the human psychology, and it gives us the eternal truth. When we talk of Mahabharata, we have to understand what is the meaning of Mahabharata. We can split the word in three parts: Maha plus Bha plus Rata. Maha means great, Bha means light, enlightenment, knowledge. Rata means engaged, involved. So, the meaning of Bharata, if we remember, the country, the name of our country is also Bharat. So, our country is called Bharat because all the people, our ancestors, our forefathers, our rishis, whatever they might be doing, through everything, they were engaged in the pursuit of knowledge. That is why our country has been named after Bharat. There are other stories also, but this is one relevant meaning. Now, when we call it Mahabharat, that means in very exclusive manner, in wholesome manner, this book deals with the pursuit of knowledge. So when we think of Veda and when we think of Mahabharat, whenever people read these two books, they find some common factor in both Vedas and as well as in Mahabharat, because Vedavyasa has written Mahabharata. So in terms of vastness, in terms of authority, in terms of eternal truth that it imparts to us, they find a similarity between both the books. That is why to glorify Mahabharat, it is called Pancham Veda. As far as the number of Vedas is concerned, whenever we talk about Veda, we always say there are 4 Vedas. But we want to glorify the value of Mahabharata because it plays such an important role in our life. It has such a strong, unfailing, emotional impact on our mind. It impacts each and every aspect of our life. So does the Veda do. That is why out of our gratefulness, out of our wonder feeling, and out of awe, we feel like telling that Mahabharat is like 5th Veda. In northern part of India, the similar position, the similar feeling people have for Ramacharita-manas. This is Ramayana written by Tulsidas ji. In North India, Ramayana, Tulsidas Krit Ramayana has the same impact in the life of people. So when we go to North India, there they call Ramacharita-manas as 5th Veda. So whenever we are calling any book as 5th Veda, we have to understand that book is having the same impact as Veda has in our life. It has become part and parcel of our life. So that is why we call Mahabharat as 5th Veda. Vedas are not, they never say that do this, do that. They only reveal the truth in front of us. And they never dictate us. That is why it is said, Vedas are not mandatory, they are revelatory. They reveal the truth to us, but in such a manner that although they don't tell in words that do this,
don't do this, but they, like mother, they take us in their lap, and it has such an emotional impact on our mind that it transforms us completely. In the same manner, Mahabharata also has the same emotional impact on our mind. It persuades our mind, it persuades our intelligence to trek the path of Sat. And that is why it takes us through the journey of Dharma, Artha, Kama and Moksha. And ultimately, it delivers us from the shackle of the world. Jai Guru.